விஜே பிரியங்கா அண்ட் விஜே மணிமேகலை இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற பிரச்சனை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குக் வித் கோமாளி செட்டுக்குள்ள நடந்த சண்டை, அந்த சண்டை பெரிய லெவலில் போனதுனால மணிமேகலை அவர்கள் செட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ மணிமேகலை அவர்கள் அவங்களோட யூடியூப் சேனல்லையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் எனக்கும் அவங்களுக்கு என்னதான் சண்டை, அந்த சண்டைக்கான காரணம் என்ன, குறிப்பா இனிமேல் குக் வித் கோமாளி ஷோக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவையும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் அவங்களோட கருத்துக்களை அவங்களோட சோஷியல் மீடியாஸை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக நிறைய பேரோட கருத்துக்கள் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த விதத்தில் குக் வித் கோமாளி ஷோவில் மெயின் கோமாளியாக இருக்க குரேஷி அவர்களும் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் வாட் எவர் டு யூ டூ அப்படின்னு சொல்லி மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் தான் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்டை கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த கமெண்ட்டை பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே குரேஷி அவர்கள் அந்த கமெண்டையும் டெலிட் பண்ணிட்டாரு. ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மணிமேகலோட ஐடியையும் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. குரேஷி அவர்கள் இது மாதிரி செஞ்சதுக்கான காரணம் என்ன, அவர் செஞ்சதை இது இவராகவே செஞ்சாரா, அப்படி இல்லைனா யாராவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி செய்ய வச்சாங்களா அப்படிங்கிறது இப்போ பெரிய டாக்காகவே போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை சேனல் சைட்லேருந்தோ இல்லை குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்தோ அவர் கட்டாயப்படுத்தி இது மாதிரி செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இல்லைனா விஜே பிரியங்கா அவர்கள் விஜய் டிவியில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஆங்கராக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையால அவங்கள பகச்சுக்கிட்டா விஜய் டிவி ஷோஸில் சர்வே ஆக முடியாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கமெண்டர் ஏன் ரிமூவ் பண்ணீங்க, மணிமேகலை ஏன் அன்ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி குரேஷி அவர்களோட பழைய போஸ்ட்டில் போயிட்டு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸுக்கும் இப்போ வரைக்கும் குரேஷி அவர்கள் ரிப்ளை கொடுக்கல. ஸோ குரேஷி அவர்களோட இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.